ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்கிறார். அந்த நேரத்தில் யார் இங்கே பதவி வகிப்பாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இவருடைய பதவி காலம் அவ்வளோதான், இனி அடுத்து வேறு யாருக்காக தருவாங்கங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை பேர் அடிபட்டது, அதுக்கப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு ஏதோ அந்த ஒரு வேற ஒரு விஷயம் அண்ணாமலையோட பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் தமிழிசை பேர் வந்து அப்படியே நின்றுச்சு. இருந்தாலும் வானதி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரே கொங்கு மண்டலமும் அதே சமூகம்னால இவரை எடுத்துட்டா அவருக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நைனா நாகேந்திரன் போட்டியில் இருக்காருங்கிறாங்க. கேடி ராகவன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. என்ன இருந்தாலும் டெல்லிக்கு நெருக்கமான இடம் தமிழ்நாட்டில் கேடி ராகவன் தான் சொல்கிறாங்க. இது தொடர்ச்சியாக அப்படி போயிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது வாஜ்பாய் ஆட்சி வரைக்கும். அந்த பாரதிய ஜனதா கட்சி வேறு, அத்வானி வாஜ்பாய் இருக்கிற காலகட்டத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி வேறு. அப்போ அத்வானி செஞ்சதே அராஜகன்ற மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சு. இவர் மிதவாத தலைவர், இது அவர் வந்து கொஞ்சம் வேகமான தலைவர்னு. ஆனால் வந்து மிக பயங்கரமான தலைவர் யாருன்னா வாஜ்பாய் தான். புரியுதா? ஆனால் வெளியில் தெரியாது, சரியா? ஆனால் அது ரெண்டு முகமாக காட்டப்பட்டு அது வளர்க்கப்பட்டு அப்போ உள்ள ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு மிதவாத தலைவர், ஒரு தீவிர செயல்பாட்டாளர் அப்படின்னு இருக்கும். எப்போவுமே வந்து எப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோட டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு ஒரு 100 பேர் கட்சியில் இருக்காங்கன்னா ஒரு 30-40 பேர், 40க்கு 60ன்ற ரேஷியோ தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். இல்லை 70க்கு 30 இப்படி தான் இருக்கும், ரைட்டா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப அமைதியாக போகிறவங்க இருப்பாங்க கட்சியில். அப்போ அத்வானியோட செயல்பாடு தடாலடியாக இருக்கும். புரியுதா? அத்வானி போன இடம் பூராமே பல இடங்கள்ல அந்த காலகட்டத்தில் கலவரங்கள் வந்திருக்கும். ஏன்னா நான் நேரில் பார்த்தது என்னென்னா, ஊட்டி அவ்வளோ ஊட்டியில் மிக அமைதியான ஊர். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி 96ல் ரைட்டா, 96ல் அத்வானி ஊட்டிக்கு வரார். மாஸ்டர் மாதன் ஒரு எம்பி இருந்தார், அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவர் வந்து ஒரு அப்போல்லாம் 5 ரிப்போர்ட்டர் தான் இருப்போம். இப்போ மாதிரிலாம் மைக்கே 50 மைக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸில் பேட்டி கொடுக்குறாரு அன்னைக்கு மத்தியானம். ஏன்னா அப்போ வந்து விவரமாக சொல்கிறார், இத்தனை எம்பிக்கள் இருந்தோம், 2 இருந்தோம், அப்புறம் இத்தனை வந்தோம், இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துருக்கோம், ஒரு நாள் ஆளுங்கட்சியாக வருவோம்னு சொல்லி அன்றைக்கி கொடுக்குறாரு. அன்றைக்கி என்ன பண்ணால், சாயந்தரம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அத்வானி. எத்தனை மணிக்குன்னா 4:30 மணிக்கு அந்த பொதுக்கூட்டம் ஊட்டியில் இதில் ரேஸ் கோர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங் அத்வானி அங்கே பேசிகிட்டு இருக்க ஏற்கனவே திட்டமிட்டபடி என்ன பண்ணுறாங்கன்னா, சேரிங் கிராஸ்லேயும் பஜார் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கடைகளை பூரா அடிச்சு நொறுக்குறாங்க. ஊட்டியில் பயங்கர கலவரம். ஊட்டியில் அந்த சிட்டியில் பொறுத்தளவுக்கு சேரிங் கிராஸ் பகுதியில் அந்த சேரிங் கிராஸ் ரோடு வந்து என்ன ஆகுன்னா 2ஆக பிரியும். நடுவில் ரேஸ் கோர்ஸ் இருக்கும், அந்த குதிரை பந்தயம். அதில் இப்படி அந்த ரோடு இப்படி பிரிஞ்சிடும், ஒரு ரோடு இப்படி பிரியும். அந்த சேரிங் கிராஸ்லேருந்து வர்ற ரோடு வந்து மெயினான பிரிட்டிஷ்காரர் இருந்த காலத்துலேருந்து உருவான அந்த ரோடு. அங்கே தான் வந்து அந்த டீ தூள் பாரம்பரிய கடைகள் இருக்கும். அதாவது பார்சிகள்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்களோட கடைகள். அந்த பழங்காலத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடைகள்லாம் வரிசையாக வரும். அதுக்கப்புறம் அப்படியே 2ஆக பிரியும் போது லெஃப்டில் நடுவில் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டை விட்டு ரோடு 2ஆக பிரியும். அதான் அந்த காலத்துலேயே ஒன் வே ஆகிட்டான், இப்படி வர்றது இப்படி போகிறதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அப்படி டவுனில் இறங்கி நேராக போனீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஜங்ஷன், அது போனால் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஸோ அந்த பஜாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் கடைகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க, தேயிலை கடை வச்சுருக்காங்க, ரீட்டைல். அப்போ இதெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு டாக்டர், டென்டிஸ்ட் மாடியில் கடை வச்சுருக்கார், கண்ணாடியிலே வச்சுருந்தார். அடித்து நொறுக்கி ஊட்டியில் இப்படி ஒரு கலவரம் அதுக்கு முன்னாடியே நடந்ததில்லை, அதுக்கு பின்னாடி நடந்ததில்லை. பயங்கர பதட்டம். நீங்கள் சொல்கிறது 96 95 95 இருக்கும், இல்லை 96, சரியா? ரைட். இப்போ வாஜ்பாய் வர்றதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கிடையாது, பிரதமரா வாஜ்பாய். அது ஆமாம், நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்படி அத்வானி போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது வாடிக்கை. ஏன்னா வாஜ்பாய் போகிற இடத்துல அந்த மாதிரி நடக்காது. ஆனால் வாஜ்பாய் பெரும்பாலும் சவுத்துக்கு வரவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு பிரதமராக இருந்து ஒரு முறை நான் கோயம்புத்தூரில் இருக்கிற காலத்தில் பத்திரிகையாளராக, அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்கேன், மதுரை லிமிடெட் அதில் இருக்க காலகட்டத்தில், இல்லை பாம்பே லிமிடெட் தமிழன் எக்ஸ்பிரஸில் இருக்க காலகட்டத்தில் வந்திருக்கார். 99 அப்புறம்
99 எண்டில் நினைக்கிறேன். வந்துட்டு அப்படியே ஒரு அந்த இதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இது ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் தமிழ்நாட்டு பக்கமே வரல. கேரளா அந்த சவுத்துக்கே வரமாட்டார். கேரளாவுக்கு ஒரு டைம் மூட்டு வலி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 10 நாள் ஆயுர்வேதிக் சென்டர் தங்கியிருந்தார் தவிர சவுத்துக்கு வரமாட்டார். நாடு முழுவதும் ட்ராவல் பண்ணி கட்சியை வளர்க்குறது யாருன்னா அத்வானி. அப்போ அத்வானி செய்யக்கூடிய, அத்வானி வந்தாலே கலவரம் அப்படி இப்படின்னு நினைக்கிற ஒரு பதற்ற மனம் படைத்த பாஜகக்காரெல்லாம் என்ன பண்ணுவோம், என்ன இவர் வந்தாலே பஞ்சாயத்தாக தான் இருக்குது, இவர் இப்படிலாம் இருந்தால் கட்சி வளருமான்றவன் வாஜ்பாய் குரூப்பில் சேர்ந்துருவான். ஏன்னா வாஜ்பாய் போட்ட இது மாதிரி இருக்குது, எருமை சாணி போட்ட அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அரசியல், சப்புன்னு இருக்கு, இப்படி இவர் டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா எப்படி கட்சியை வளர்க்குறது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவெல்லாம் அத்வானி குரூப்புக்கு போயிடுவான். இதுதான் அவர்களுடைய ஆரம்ப பிளானு. நம்ம கட்சியை விட்டு போயிடக்கூடாது, நம்ம தலைவர்கள் மேலே ஒரு எப்படின்னா ஒரு அதிருப்தியில் காங்கிரஸ்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ உள்ளுக்குள்ளேயே 2 விதமான அமைதியான மனிதர்களுக்கான ஒரு தலைவர், ஆர்ப்பாட்ட மனிதர்களுக்கான ஒரு தலைவர்னு பிரித்து வச்சு. தமிழ்நாட்டிலேயே 2 பிரிவாக இருந்ததா? அத்வானி பிரிவு இல்லை தமிழ்நாடு அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது, பிராமணர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களால கூட்ட முடியாது, அவங்க போய் பேசினா 10 பேருக்கு மேலே வரமாட்டாங்க. இப்படி தான் 30 வருஷமாக இருந்தது. உள் சதி வேலையெல்லாம் பார்த்தாலும் மக்கள் கூட்டம் சேர்ந்தாலும் வாக்கு வாங்கினா தானே நீங்கள் அரசியல். சிபிஆரும் வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் சிபிஆர்லாம் கிடையாது. அதாவது முதல் வந்து நான் பிராமின் தலைவராக போட்டு ஒரு 1000 பேரை கூட்டினவர் பொன்னார். பிஜேபிக்கு 1000 பேர் வருவான், ஒரு 1000 பேர் வருவானா பிஜேபிக்கு, என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்றத பொன்னார் சென்னையிலே பண்ணி காமிச்சார் தலைவர் வரும்போது. ஒரு 10,000 சேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா 1000 பேர் வந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கா, இப்படி இருக்கும்போது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போது அந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து குஜராத்திகள் கைக்கு பிஜேபி வந்ததுக்கப்புறம், குறிப்பாக வந்து மோடி அமித்ஷா கைக்கு வந்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மனநிலைக்கு யோசிக்கிறான். அவன் வீட்டில் இருக்க கண்ணாடியை போட்டு தான், இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவர்னா உங்கள் கண்ணாடியை போட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க, என் கண்ணாடியை போட்டால் உங்களுக்கு கண்ணு தெரியாது, புரியுதா உங்களுக்கு, பவர் மாறிடுதில்ல. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரமாக பார்க்குறாங்க, புரியுதா உங்களுக்கு, வியாபாரமாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா மத்திய அரசை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஹோல் இந்தியாவில் இருக்க பிஸ்னஸ் நம்ம கைக்கு வந்துடுது. அப்போ குஜராத்திகளுக்கு அதை பிரித்து கொடுத்து நமக்கு குஜராத்தியாக இருக்கணும், நமக்கு வேண்டியவனாகவும் இருக்கணும், அவனை பூரா உலக பணக்காரனாக கொண்டு வரணும், அவனுக்கு எதை இந்த வளங்களை அள்ளி கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டில் போட்டிங்களா டிஜிட்டல் மீட்டர் போட்டிருக்கீங்களா? அதில் போய் பாருங்கள், அதானி கம்பெனியோட மீட்டராக இருக்கும். இது அதானி கம்பெனி எங்கே இருக்குது? குஜராத்தில். உங்கள் வீடு எங்கே இருக்குது? பெரியார் பாதையில், இங்கே சென்னையில் ஒரு ஓரத்தில் இருக்குது. சென்னையில் ஒரு ஒரு துரும்பு. போய் உங்கள் இப்போ மீட்ரு பாக்ஸை பாருங்கள், எலக்ட்ரானிக் மீட்டரோட இப்போ யாரா மேனுஃபேக்சர்னா அதானி என்ன வந்து 40 வருஷம் 50 வருஷம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லேயும் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருந்தோன்னா எப்படி அதானி வந்துச்சு? அப்படியே ஆட்டையை போட வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, மீட்ரு தயாரிக்கிறீங்க, 40-50 வருஷமாக தயாரிக்கிறீங்க, உங்கள் கம்பெனியோட ஒர்த்து வந்து 2000 கோடி, நம்பர் 1 இருக்கீங்க, உங்களுக்கு இடி ரைடு விட வேண்டியது, மிரட்ட வேண்டியது, ஒழுங்காக கம்பெனியை கொடுத்துட்டு போறியா, உனக்கு எவ்வளோ காசு வேணும், 2000 கோடி தானே உங்கள் கம்பெனி ஒர்த்து, 3000 கோடி வாங்கிக்க, போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் ஆட்டையை போட்டு அதை 40 வருஷம் இருக்கிற கம்பெனி மாதிரி காமிச்சு அதில் அதானி ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. அப்போ இந்த 3000 கோடி அவனுக்கு கொடுத்த காசில் 6000 கோடியை அடிச்சிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இவங்களோட டெக்னிக். இப்படி வந்து நல்லா ஓடிட்டு இருக்க கம்பெனியை விலை கொடுத்து வாங்கணும், அதுக்கான ஃபண்டை வந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து அதானி கொடுக்கணும், அதானி வந்து அந்த கம்பெனி விலைக்கு வாங்கிடுவான், இல்லைன்னா இடியும் சிபிஐ வச்சு மிரட்டி அவனை விற்க விட்டுறது. இப்படி தான் ஏர்போர்ட்லேருந்து வீட்டில் இருக்க மீட்ரு வரைக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி குஜராத்திகளை உலகத்தின் பணக்காரனை வளர்த்து விடுறதும், இந்திய பணத்தை வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவனை வச்சு இன்னொருத்தனை மிரட்டி. புரியுதா உங்களுக்கு? இப்போ பேங்க் இருக்குது, நீங்கள் அதானி சும்மா வர்றீங்க, வேட்டி இது இப்போ ஒரு குர்தா சட்டையோடு வர்றீங்க, உங்களை கூப்பிட்றேன், இன்னும் 2 பேரை கூப்பிட்றேன், இந்த 2 கம்பெனி வச்சுருக்கான், இது ஒரு 50,000 கோடி போகும், அது ஒரு 50,000 கோடி போகும், அது உன் பேரில் மாற்றிக்கன்னு. ஏன்ட்ட காசை பற்றி என்னையா? நான் ஸ்டேட் பேங்க்கில் சொல்கிறேன், இல்லை சொல்கிறேன், அவன் 50,000 கொடுப்பான், இவன் 25,000 கோடி கொடுப்பான், அந்த 50,000 கோடியை லோனாக போட்டு அதை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் 2 கம்பெனியை வாங்கிடுற, அந்த 2 கம்பெனிக்கு நீ தான் ஓனர், இன்னையிலேருந்து அது பேர் அதானி கம்பெனி. அந்த 1,00,000 கோடி கம்பெனியை கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் தரும் உனக்கு.
அதுக்கு நீ செஞ்சு கொடுத்தனா 1.5 லட்சம் கோடி உனக்கு கிடைக்கும். அப்போ 50,000 கோடி உனக்கு லாபம் கிடைக்கும். பேங்க்குக்கு 1 லட்சம் கோடியை கொடுத்துட்டோன்னா 50,000 கோடி எக்ஸஸாக கிடைக்கும். அப்போ உங்கள் டர்ன் ஓவர் 1.5 லட்சம் கோடி. நீங்கள் இந்தியாவின் பணக்காரனாக மாறிடுவீங்க. பெரும் பணக்காரனா, சின்ன பணக்காரனாக கிடையாது. அப்படி இல்லைன்னா அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த கம்பெனியோட இதை தள்ளுபடி பண்ணிடுவோம். எதை கொடுத்த லோனை இப்படி 9 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க லோனை. ஸோ இந்த குரூப் இப்படி ஒன்று. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது எதுக்கு நம்ம எங்கேயோ சுற்றி போட்ட தமிழ்நாடு பாஜக தலைவராக எவன் வரப்போகிறான்றதுக்கு நம்ம இங்கேருந்து தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து பிஜேபி வேற. ஏன்னா அந்த நிலச்சரிவு அப்படின்றது சின்னதாக போன ஆறுல தண்ணி வந்தது கிடையாது. அது எங்களோட துவக்கத்தை பிடிச்சாதான் எப்படி அந்த ஊரை அழிச்சுதுன்னு நம்ம பார்க்க முடியும். அங்கே ஏன்டா நிலச்சரிவு வந்தது, அது ஏன் அங்கே ஆறா ஓடி வந்து இந்த ஊரை அழிச்சதுன்றதுக்கு நீ அங்கேருந்து வந்தால் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பூரா எதிர்க்கட்சிகள் ஆளும் இதை பூரா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பவர் ஏஜென்ட்டு மிரட்டலுக்கு பயப்படணும். இப்போ அதாவது இவன் மிரட்டினா அவன் பயப்படணும், இவனை பார்த்து அவன் பயப்படணும். அப்போ என்ன பண்ணனா, காவல்துறையில் இருக்கவனை தலைவராக போட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாக என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேட் போலீஸ் வந்து என்ன ஒரு சில பேர் ஒரு 10-15% பேர் என்ன பண்ணால் பாரு, எத்தனை அரசியல்வாதிக்கு நம்ம சல்யூட் அடிக்கிறோம் பாரு, ஒரு எஸ்பி வந்துட்டான் பாரு, மிரட்டுறான் பாரு சிஎம்ஐ, ஸ்டேட்டே மிரட்டுறான் பார்த்தியா. ஒரு சைக்காலஜியில் அவன் என்னப்பா நம்ம போலீஸியா, ஒரு போலீஸ்காரன் பாரு வந்தான்னா என்ன அவங்கள வரல விட்டு ஆட்டுறானா இல்லையா, எவ்வளோ பரபரப்பாக அவனுக்கு கூட்டம் வருதா இல்லையா, நாங்கள் இறங்கினோன்னு நாங்களும் அரசியலுக்கு இறங்குவோம் அப்படின்னு ஒரு 15% போலீஸோடைய சைக்காலஜியாக இருக்குது. அவங்க இறங்க போகிறதில்ல. 15-20% போலீஸ்காரன் தலைவனாக வரான் பாரு, சாதாரண எஸ்பியாக இருந்தவன் இன்றைக்கி தலைவராகி எல்லாத்தையும் மிரட்டுறான் பார்த்தீங்களா, ஒரு மினிஸ்டருக்கு உள்ளே வச்சுட்டான் பாருங்க அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வர்றதுக்கும், நீங்கள் போலீஸாக இருந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் போலீஸ். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில புல்லுரிவுகள் உருவாகும். தலைவர் வணக்கம், ஹை லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், சில டேட்டாஸ் நான் கொடுக்குறேன், பார்த்துங்க, நீங்கள் சென்ட்ரலில் எதாவது பார்த்து பண்ணுங்கள், உனக்கு பண்ணுறேன், நான் சிபிஐயில் மாற்றி வரணுமா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, எங்கேயாவது ஒரு போஸ்டிங் போட்டு தரேன்னப்போ கவர்மெண்ட்டில் இருக்க டாக்குமெண்ட்லாம் அந்த கருப்பாடுகள் எடுத்து கொடுக்கும் ஆட்டுக்கு, புரியுதா. அதனால தான் ஒரு போலீஸ்காரனை தூக்கி, ஒரு எஸ்பியாக இருந்த ஆளை தூக்கி மாநில தலைவராக போட்டு மிரட்டி இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் எப்படி நடக்கும், என்ன பண்ணலாம், எவனை எங்கே தூக்கலான்றதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலையை தூக்கி போட்டது. அது மட்டும் இல்லாமல் விலைக்கு வாங்குறது ஒரு ஸ்டேட்டை, எவன் வேணால் காசை கொடுத்து நீ வாங்கி மிரட்டுன்னா மிரட்டு, சிபிஐ இடியை வச்சு மிரட்டிக்க, இல்லை காசு கொடுத்து வழிக்கு வந்தான்னா காசை கொடுத்து வாங்கிடு, சத்தம் இல்லாமல் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரொம்ப அடம் பிடிச்சானா தூக்கி உள்ளே வச்சுடு, அது யாருன்னு லிஸ்டடு இப்படின்னு சொல்லி மாநிலங்களை விலைக்கு இவங்க அரசியல் வந்து விலைக்கு கொடுத்து வாங்குறது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கட்சியில் சீனியர் தான் வந்து தலைவனாக வருவான்றது அந்த காலம். எப்போ பிஜேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் தலைவர் நீங்கள் வந்து இருக்கீங்க, 30 வருஷமாக இருக்கீங்க, நீங்கள் தலைவனாக வர்றதில் அந்த காலம் திமுக, அதிமுக இந்த மாதிரி. பாஜக இத்தனை வருஷம் இருந்தேங்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. அவங்கள புறத்தையும் துரத்தி விட்டு கழிச்சு கட்டிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை மிரட்ட முடியுமா, காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியுமா, பணத்தை டீல் பண்ண முடியுமா, போலீஸை டீல் பண்ண முடியுமா, உளவாளிகளை உருவாக்க முடியுமா, காசை கொடுத்து இல்லை அதிகாரத்தை கொடுத்தோ இல்லை மிரட்டியோ, அந்த பலன் இருக்கவன் மட்டும்தான் தலைவராக முடியும். புரியுதா உங்களுக்கு. அதனால தான் அசைக்க முடியாமல் அண்ணாமலை தலைவராக இருந்தது. இப்போ அடுத்த கட்டம் அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, வானதியெல்லாம் ஒரு சொதப்பல். நல்லா தெரிஞ்சுங்க, வானதி வந்து அகில இந்திய மகளிர் அணி தலைவியாக இருக்குது. என்ன பண்ணுச்சு நம்ம, அவங்க ஏதாவது அதிகாரம் கொடுத்தா தானே அவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன அதிகாரம் கொடுக்கணும், இப்போ நீங்களாக இறங்கி பண்ணாதாங்க அவங்க அதிகாரம் தருவாங்க. உங்களுக்கு எந்த பவரும் இல்லைன்றது தெரியுதா, இப்போ கொடுக்க மாட்டான்றது தெரியுதா. ஏன்னா அது யூஸ்லெஸ் பதவி, சும்மா பேருக்கு வேஸ்ட். அதை வச்சு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் இப்போ வைத்த கல்விக்கலாம் போய் ஏதாவது 4 மினிஸ்டர்கிட்ட லெட்டரை கொடுத்து எதையாவது கான்ட்ராக்ட் எடுத்து வாழ்க்கையை ஓட்டலாமே தவிர, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த பதவினால் கட்சியிலேயே நீங்கள் ஒரு புல்லு முழுங்க முடியாது, நீங்கள் ஒரு அதிகாரத்தில் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டை வளர்க்கணும், மகளிர் அணியை வளர்க்கணுன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியுதா. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவை ஸ்டேட்டை வந்து விலை கொடுத்து வாங்கணும், ஸ்டேட்டை கேப்சர் பண்ணணும். அப்படியான ஆள் யாருமே இல்லை. அடுத்து அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு வெளியே, அண்ணாமலை வந்து அந்த ஜாடிக்கு பேர்த்து செட்டான ஒரு சரியான மூடி. இப்போ என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கான அரசியல் பண்ணுறதுக்கான
டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாயா அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அண்ணாமலை. ஆனால் கட்சி என்ன சொல்லுதுன்னா 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இவங்க பூரா தொங்குறாங்க. யார்? கேடி ராகவன், அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இது நம்ம தமிழிசையெல்லாம் வந்து பிளைண்டு. அதாவது எப்படின்னா, அதாவது போய் செவுத்தில் முட்டுற கதை அது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜபிளாக கட்சியில் என்ன நடக்குது, கட்சி தலைமை என்ன பிளான் பண்ணுறான், அது தெரியல அவங்களுக்கு. அது சுத்தமாக அதுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அது என்ன நினைக்குதுன்னா, நீண்ட நாளாக நம்ம பதவியில் இருக்கோம், நம்ம கவர்னர் கொடுத்தாங்க, அதை எடுத்தா எம்பி கொடுப்பாங்க, அதை எடுத்தா இப்போ எந்த மினிஸ்டர் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது அந்தம்மா. ஆனால் அது கிடையாது. எதுக்கு நிர்மலா சீதாராமனை வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் தெரியும், பிஸ்னஸ் தெரியுன்றதுக்காக கிடையாது. ஒரு டம்மி பீஸு. அதே நேரத்தில் ஒரு விமனு. அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, நாடாளுமன்றத்தில் வாய்க்கு வந்ததை நம்ம மேலே நம்ம செஞ்சது 100% தப்புன்னா கூட டெவில்ஸ் அட்வொகேட்டாக இருக்கணும். இப்போ மோடியை வந்து மோடி செய்கிறது 100க்கு 100 தப்புன்னு தெரிஞ்சால் கூட அது புரியவே கூடாது ஒரு ஆளுக்கு. ஆனால் மோடி விசுவாசியாக இருக்கணும். மோடி ஒருத்தன் அப்படின்னு எதையாவது கவர்மெண்ட்டை பற்றியோ இல்லை எதை பற்றியோ ஃபினான்ஸ் பற்றி பேசிட்டான்னா இறங்கி தெருச்சண்டை போடணும். அது போட்டுருவாங்க நிர்மலா. அது வந்து இந்த அம்மாவுக்கு அந்த இது கிடையாது. அந்த தெருச்சண்டை போடுறதுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேட்டஸை காப்பாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு அந்த கெத்து கிடையாது. கடந்த முறை இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவ்வளோயும் பார்ப்பாங்க. ஒரு இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா நிர்மலா சீதாராமன், அப்படி ஒயிட் ஹேரு, ஒரு டீசென்ட் லுக் அப்படி பார்ப்பாங்க. இப்போ ஆளோடைய தோற்றத்தையும் பார்ப்பாங்க. அது சும்மா பொய், ஆள் தோற்றம்லாம் இல்லைன்றதெல்லாம் பொய். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு காய்ச்சி மூச்சுன்னு போட்டு இந்த அம்மாவை போட முடியாது, புரியுதா? அது முக்கியமான பதவியில் பிராமணர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த அம்மாக்கெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. இது இன்னும் 1000 வருஷம் பிஜேபியில் இருந்தாலும் அந்த இடத்தை ஒதுக்க மாட்டாங்க. கவர்னர்னால் இன்டர்நேஷ்னல் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் கவர்னர், நம்ம ஊரில் வேணால் பெருசாக தெரியல, வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 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 இது பார்க்குறாங்கன்னு வைங்க, யாரா இது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், புரியுதா உங்களுக்கு? பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், யாரா? அமெரிக்க தூதராக இருந்தவர், சைனா தூதராக இருந்தவர், டேலண்டட் பர்சன், உண்மையிலே அது ஓகே இருக்குது. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? நிர்மலா சீதாராமன், லண்டனில் கொஞ்சம் நான் படித்தவங்க அப்படிங்கும்போது அந்த லண்டன் லாபிக்கு யூஸ் ஆகும், புரியுதா? அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னால் என்னென்னா, காலத்துக்கு எனக்கு அடிமையாக இருக்கணும். நீ எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பிரிட்டன்னா பெருசு, அமெரிக்கானா பெருசுன்ற மனநிலையில் வளர்ந்த ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி வளர்ந்த ஆளாக இப்போ இந்த அம்மா யார்? தமிழிசை. இதுக்கு எலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. இப்போ இது போய் அந்த போஸ்டிங் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டு பாஜக போஸ்ட் தானே கேட்குறாங்க அவங்க. ஆல்ரெடி முதல்ல கேட்டதுங்க எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகணும்னு கேட்டது. அப்போ வந்து அதுதான் கடிச்சு விட்டது யார்? எங்களுக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லி. யார்? அமித்ஷா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னலில் வந்து உங்களோட மைண்ட் செட்டே வந்து பிரிட்டிஷ் அடிமையாகவும் அமெரிக்கா அடிமையாகவும் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பிறவிலே உங்களுக்கு வரணும். அது தமிழிசைக்கு வருமா? தெரியாது தமிழிசை. ஸோ அது முடிஞ்சா அதுக்கு அடுத்து என்ன பண்ணால், ஏற்கனவே கவர்னர் போஸ்ட் கொடுத்தோம், நீ வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சு வந்தால் மினிஸ்டர் தரேன்னு சொல்கிறோம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா, மக்கள் செல்வாக்கு இல்லாத உங்களுக்கு எதுக்கு மீண்டும் பதவி அப்படின்னு தரமாட்டாங்க. ஒன்று, தமிழிசை அவுட், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போதைக்கு ஏதோ பல்டி அடித்து கம்பியில் நடந்தா வேணால் ஏதோ நடக்கலாம் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் தலைவராக இருந்தவரை மீண்டும் தலைவராக கொண்டு வர மாட்டாங்க. மேக்சிமம் அண்ணாமலையே கொண்டு வருவாங்க மீண்டும். ஏன் கொண்டு வருவாங்கன்னா, கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மூடி ஜாடிக்கு ஏற்ற மாதிரி மூடி இது வேற வேற மூடி, அட்டை மூடி இது, புரியுதா உங்களுக்கு? இதை கொண்டு வர மாட்டாங்க. இப்போதே தமிழ்நாட்டில் மீண்டும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்களாக இருந்தவர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் தமிழிசை அவுட்டு. அவங்க வியாபாரத்துக்கும் என்னன்னே, அவங்க என்ன முடிவு எடுத்து எதை செயல்படுத்துகிறாங்கன்னே அடிப்படையே தெரியாதாலும் தமிழிசை, புரியுதா உங்களுக்கு? தமிழிசையை வந்து ரோட்டு சண்டைக்காக வேணால் இந்த 2 இதுலேயும் போட்டது, தெலுங்கானாலையும் இதுலேயும் போட்டோன்னா அவங்க ஒரு டுபாக்கூர் அரசியல்வாதி. யார்? தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர் ராவ். அவனை போட்டு கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக கடிச்சு விட்டாங்க. அது மாறி மாறி கடி வாங்குறது தான், கடிக்கிறது தான், நான் வாங்குறது தான். அந்த மாதிரி அது தெருச்சண்டை அங்கே போட்டாங்க. இங்கேயே ஒரு தெருச்சண்டை. இதை கேப்சர் பண்ணி சண்டை போட்டு பிச்சு பிடுங்கி இந்த ஆட்சியை குதறி போடணும். இங்கே பாண்டிச்சேரியில். அதனால் இங்கே போட்டது.
ஸோ அதை தாண்டி தமிழிசைக்கு பெரிய திறமை இருப்பதாகவோ, பெரிய ஸ்டேட் நேஷ்னல் லெவல் லீடராகவோ, வாய்ப்பு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இப்போ மதிப்புக்குரிய ஒரு தலைவராக கொண்டு வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அதோட கதவு மூடப்பட்டுருச்சு. ரைட்டா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் நீங்கள் சொன்னீங்களே, நயினா நாகேந்திரன், கேடி ராகவன். கேடி ராகவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் உள்ள ஒரு ஆர்எஸ்எஸில் மிகப்பெரிய லாபி உள்ள மோடி அமித்ஷாவுக்கு வந்து நெருங்கி அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் செகண்ட் சர்க்கிளில் இருக்கவங்க பூராமே கேடி ராகவனை தெரியும். சங்கரமடத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு கூப்பிட்டு சொல்லுவாங்க. கேடி ராகவன் வந்து ஒரு பிராமண பிரதிநிதி, பவர்ஃபுல்லான பிரதிநிதியார். ஆனால் ஒரே லெஃப்ட் கையில் அப்படி அசால்ட்டாக அவனெல்லாம் அழிக்கவே முடியாது. யாரை? கேடி ராகவன் உள்ள செல்வாக்கும் அவனோட லாபியும் பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல, அசால்ட்டாக இடது கையில் எங்கே உன்னை கை வைக்கணும்னு தெரியும்டான்னு அசால்ட்டாக இடது கையில் தட்டி விட்டு பவரெல்லாம் ஆகிட்டாப்புல. இனி வந்து அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, நீங்கள் நார்த் இந்தியாவில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பிஜேபி மாநில தலைவர் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து அதிகாரிகளை ஃபோனை போட்டே வந்து ரூம் கூப்பிட்டவன். ஆಮೇಲೆ முன்னாள் முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சரே வந்து கொண்டு போய் யார், சிவசேனாவுடைய தலைவரும் முதலமைச்சருமான இவர் பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே கொண்டு போய் முதலமைச்சராக இருந்தவரே தற்போதைய முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதிகாரிகள், பெண் அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் எல்லாம் இவன் வந்து நீ லஞ்சம் வாங்கிட்ட, என்னை வந்து ரூமில் பாருன்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்லி கொடுத்தே ஒரு புல்லும் பிடுங்க முடியல, அவனை தூக்க முடியல. அது மகாராஷ்டிரா. ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க எந்த காலத்துலேயும். பெண் விவகாரத்தில் தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாலேயும் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. கர்நாடகாவில் கூட உருட்டிடலாம். ஏன்னா பல பேர் பிஜேபிக்காரன் வந்து ப்ளூ ஃபிலிம் கொடுத்து மாட்டியிருக்கான். இன்னும் அரசியலில் இருக்கான், எம்பியாக இருக்கான், மாட்டினாங்க, எல்லாம் எலெக்ஷனில் இருக்கான், எம்பியாக இருக்கான். ரைட்டா? இப்படி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த கதை வேலைக்கு ஆகாது. ஒன்ஸ் ஒருத்தனை தூக்கி போட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டது தான். அப்படின்றனால கேடி ராகவன் வேணால் அதையும் மீறி ப்ரெஷர் கொடுத்து டெல்லியில் செல்வாக்கை பயன்படுத்தி ஆக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி அமித்ஷாவோட பாலிடிக்ஸ் வேறு, ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் வேறு, பொதுவாக பிஜேபியோட பாலிடிக்ஸ் வேறு. டெல்லிக்கு போகிறாருங்கிறாங்களே தகவல் எல்லாம். இப்போ அப்படின்னா போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியும். டெல்லிக்கு இன்றைக்கி தானே போகிறாப்புல. பல முறை பதவி போனதுக்கப்புறம், தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம், அந்த செக்ஸ் கேஸில் மாட்டினதுக்கப்புறம் பல முறை போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்னமோ போகிற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் அவங்க போட மாட்டாங்க. ஆனால் அவங்க பாலிடிக்ஸ் நான் சொன்னேன்ல, வியாபார பாலிடிக்ஸ், வியாபார காந்தம். அவங்க தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கினா தமிழ்நாட்டில் உள்ள இவர்களை மிரட்டும் அளவிற்கு கேடி ராகவன் சக்தி வாய்ந்த அறிவாளி கிடையாது, பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. ரைட்டா? அப்போ வந்து என்ன ஆகுனா போட மாட்டாங்க. பவர்ஃபுல் ஆள் இல்லையா பிஜேபியில்? அவர் பிஜேபியில் இருக்கலாங்க. மக்கள்கிட்ட ஒரே நிமிஷத்தில் இடது கையில் திமுக தூக்கி அடித்து தூக்கி போட்டு போயிருங்க. டெய்லி 5 வீடியோ போட்டாலே கேடி ராகவனை காலி பண்ணி விட்டு போயிடுறாங்க. இது எதுக்கு போட்டு கேவலம். திருப்பி இன்னும் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே வீடியோவை திருப்பி புலங்க ஆரம்பிச்சிடும். கேவலமாக இருக்கும், வெளியே தலை காட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கேடி ராகவன் அவுட்டு, மக்கள் மத்தியில் அவுட்டு. டெல்லியில் ப்ரெஷர் கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கட்சி அதோட விளங்காமல் போயிடும். பிஜேபி இந்த 7% 4% ஆயிரும், திருப்பி 3% ஆயிரும். இது ஒரு விஷயம். எதிர்த்து திமுக அதிமுக எதிர்த்தெல்லாம் கேடி ராகவன்லாம் அரசியல் பண்ண முடியாது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்ச, ஜாதி அரசியல், தொகுதி அரசியல் தெரிந்த ஒரு ஆள். பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது. ஸ்டேட் லெவலில் விட்டு ஆட்டிடுவார், இது பண்ணிடுவார்லாம் சொல்ல முடியாது. இவங்க 2 பேர் மித்தவனை தவிர, பிஜேபியிலேருந்து மித்த எல்லாத்தையும் தவிர ஒரு சீனியர் லீடர். திராவிட கட்சியில் வந்தாலும் அந்த ஓட் பேட்டர்ன் கொஞ்சம் தெரியும்ல, தெரியும். ஜாதி அரசியல் தெரியும். இப்போ தென் மாநிலத்தில் தென் மாவட்டத்தில் என்னென்ன பண்ணணும்னு ஓரளவுக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது அவர் தான். ஆனால் இந்த பாணி அரசியலை மோடி அமித்ஷா செய்யலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பழைய பாணி அரசியல். இந்த ஓட் பேட்டர்ன் தெரியும், ஜாதி அரசியல் தெரியுன்றது பழைய பேட்டர்ன். அதுவும் வேணும். அது காசு கொடுத்தா ஆள் வந்து செஞ்சு கொடுக்க போகிறான். மோடி அமித்ஷா அந்த பேட்டர்ன்லாம் தேவையில்லை. விலைக்கு வாங்கணும். டிஎம்கே காரன் யார் யாரை தூக்கணும், யார் யாரை மிரட்டணும், பொய் வழக்கு போடுறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் பொய் டாட்டாவை எடுத்து கொடுக்கணும், கவர்னரை பார்க்கணும், வெறும் பெட்டியை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆக்டிங்லாம் கொடுத்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ணாமலை பெட்டி கொடுத்தாரு. ஆமாம், வெறும் பெட்டி அது. புரியுது, இப்போ தான் தெரியுது. ஆமாம். ஸோ வந்து அந்த இப்படி மனசாட்சி பூர்வமாக பொய் சொல்லக்கூடிய ஒரே தலைவன் யாருன்னா தானே தலைவன் அண்ணாமலை தான்.
இந்த அளவுக்கு பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒருத்தனை இந்த தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலைக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல, அண்ணாமலைக்கு பின்னாடியும் பார்க்காது. புரியுதா? ஸோ அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது அமித்ஷா மோடியோடைய அந்த பேட்டர்னுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் யார் வந்தாலும் இனி அதுக்கு இறங்கு முகம்தான். மீண்டும் வந்து வரும்போது புரியுதா அவங்களுக்கு, அந்த இது ஏதோ ரஜினி படத்தில் பரதேசம் போயிடுவார் ரஜினி, போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா ஊரே மாறி போயிருக்கும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். வள்ளி படமா ஏதோ ஒரு படம், முத்துவா ஏதோ முத்துவா ஏதோ ஒரு படத்தில் சன்னியாசியா போகிறேன்னு போய் ஒரு பாட்டை போட்டு திருப்பி வந்து பார்த்தா ஊரே மாறி இருக்கும், இவரை யாருன்னே தெரியாது. அந்த நிலைமை தான் அண்ணாமலைக்கு வரும். ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் வந்தோடனே அண்ணாமலையை திருப்பி தலைவராகலாம் போட முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தான். ஆனால் தலைவர் பற்றி மாற்றம் உறுதி மாற்றி தான் ஆகணும். கட்சி அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. கட்சியை சட்டத்திட்டப்படி 3 வருஷத்துக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இல்லை, தமிழிசைக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய தொடக்க காலத்திலிருந்து இருந்து மிகப்பெரிய பிராமின் லாபி. இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் தேவையில்லைங்க, அவங்களுக்கு வியாபாரம் தாங்க. சங்கர மடத்தை மீறி செயல்படுமா பாஜக? சங்கர மடத்தை ஆட்டையை போட பார்த்தாங்கன்னா நீங்கள் சங்கர மடத்தை மீறியா? சங்கர மட சத்தத்தையே காணாமங்க. இப்போ குஜராத் கும்பல் சங்கர மடத்தை ஆட்டை, இப்போ பாரம்பரியமிக்க மடங்க என்ன இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மடம், அந்த மடத்தை ஆட்டையை போட பார்த்தாங்கல்ல, இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை அதே என்ன சொல்கிறாங்க, இவர் அண்ணாமலையோட குரு ஒருத்தர் இருக்கார்ல கர்நாடகாவில், அவர் வந்து கர்நாடக சங்கர மடத்தினுடைய அந்த அங்கே ஒரு சிருங்கேரி மடம் அதனுடைய ஆதரவாளராம். இவர் காஞ்சிபுரம் சங்கர மடத்தினுடைய ஆதரவாளராம் கேடி ராகவன். இந்த சண்டையவே கர்நாடக சங்கர மடம் வெர்சஸ் காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கான பிரச்சனைகள் மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ அண்ணாமலையும் இன்னொரு பிராமினோட ஆள் தான் அவர் அவனோட கேடி இவனோட ஆள் தான், சந்தோஷோட ஆள். சந்தோஷோட ஆளாக இருந்து இப்போ மோடியோட ஆளாக மாறிட்டாப்புல, சந்தோஷே கழட்டி விட்டாப்புல. ஓ அப்படியா? ஆமாம். அதனால தான் இப்போ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக பாஜகவில் இருக்கிறது யாருன்னா, நேரடியாக தலைக்கு பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி யார் அண்ணாமலை. பரமசிவன் இருக்க வரைக்கும் இந்த பாம்பு இருக்கும். பரமசிவன் காலின்னா பாம்பு அடிச்சு விடுவாங்க, ஒரே செகண்டில் அடிச்சு கொண்டு விடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான். அதனால் இந்த பரமசிவன் இருக்குது, அது கழுத்தில் ஒரு பாம்பு இருக்குது. அதை தாண்டி இவர்கள்லாம் பக்தராக போகலாமே தவிர, பரமசிவனோட பக்தராக போகலாமே தவிர யார் கேடி ராவெல்லாம் அது கழுத்துலேயே உட்காந்துருக்க ஒரு பாம்பு, அதுதானே பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாம்பாக மாற முடியாதுல்ல, அதுதான் பிரச்சனை. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம் அப்படின்ற மாதிரி தான். கழுக பார்த்தே பாம்பு ஹாய் சொல்லும். அதுதான் இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஹாய் சொல்கிறது யாருக்கு? கேடி ராகவன், பிராமணர்களுக்கு, குறிப்பாக இந்த பருந்து ராகவனுக்கு. அது போக பருந்துக்கே பாம்பு கை காட்டும் போது மித்த எலி உடக்கா போனவர் இதெல்லாம் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் தமிழிசை மித்ததெல்லாம். அண்ணாமலை எழுத்து வந்து தமிழிசைக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஆசை இருக்கலாம், பாம்பு போட்டுரும்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கு. பாம்பு போட்டுரும், இல்லைன்னா சிவபெருமானே என்னத்தையா தூக்கி தலையில் போட்டாப்புல நச்சு போடுவாப்புல, இல்லை காலை போட்டு மிதிச்சாருன்னா நஞ்சு போயிடும். அதனால இது கிட்ட நெருங்க முடியல. நீங்கள் கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு அடுத்து யாரோ வர போறாருங்கிறீங்க. ஆனால் யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அவங்க யாருக்குமே வாய்ப்பு குறைவுங்கிறீங்களே. குறைவு. புதுசா யாரா இப்போ முருகன் எப்படி வந்தாப்புல அந்த மாதிரி. எதுக்குன்னா வெளியே இருந்து எடுப்பாங்களோ? இல்லை, ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுக்கலாம், வெளிலேருந்து எடுக்கலாம். எப்படின்னா அந்த வியாபார யுக்தியை புரிஞ்சுக்கணும். ஒரு அழிவு தீய சக்தியாக இருக்கணும், ஒரு அழிவு சக்தியாக இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியலை வேற கோணத்தில் பார்க்கணும். ஏன் சரத்குமாருக்கு ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது? சரத்குமார்லாம் பாவம், ஒரு 100 பேரை கட்டி மேய்க்க முடியாத ஆளுக்கு எப்படிங்க? பெட்டி கடை வச்சே நஷ்டத்தில் ஓடணும். போய் சரவணா ஸ்டோர் எப்படி நடத்துவார் அவர்? பெட்டி கடையை வச்சு மேய்க்க முடியல. ஒரு பலசர கடையை வச்சு 2 பேரை வேலைக்கு வச்சு வியாபாரம் பண்ண முடியல. பேர் பரிசீலனை கூட கிடையாது சரத்குமார் பேர். பரிசீலனை எதுங்க? அவர் என்னங்க கட்சியில் இப்போ சேர்ந்தோடனே மாநில தலைவர் ஆகிடுவாங்க. அவரெல்லாம் எதுக்குமே கட்சியிலே இல்லாத அண்ணாமலை மாநில தலைவர் ஆக்குவாங்க. அவருக்கு அந்த டெக்னிக் தெரியுங்க. கட்சியவே அடகு வச்சாரா? வித்துட்டாருல. இவர் வந்து பிளம்பிங் படித்தவருங்க. இவரை கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டியில் போய் சுவிட்ச் போர்டு மாற்ற விட்டிங்கன்னா அதில் தண்ணி பைப்பை கனெக்ஷன் கொடுத்துருவாரு. சாக்கடிச்சு செத்து போயிடுவாங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நிச்சயமாக சரத்குமாருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடையாது, யோசிக்க கூட மாட்டாங்க. அப்போ இந்த 4-5 பேரில் யாருக்கு வாய்ப்புன்னு தெரியல. ஆனால் எல்லாரையும் விட அண்ணாமலையினுடைய குவாலிட்டி அவங்கள்ட்ட இல்லை இருக்குது. குறிப்பாக பிராமணர்களை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எச் ராஜாலாம் லிஸ்ட்லேயே நினச்சி பார்க்காதுன்றாங்க. எச் ராஜாலாம் ஆளுநர் தான், கவர்னர் தான். ஆமாம், வரலாம். கட்சியில் இருந்தார், அவருக்கு இந்த பாலிடிக்ஸே புரியலை. இப்போ அண்ணாமலை ஊர்வலத்துலலாம் போனாரே கூடைய கூலிங் கிளாஸ் போட்டு செல்ஃபிக்கெல்லாம் மண்டையை காட்டினார் உள்ள.
என்னையா பண்ணுறான், என்ன பண்ணுறான் இவன், எப்போனா கூட்டத்தை கூட்டுறான், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், செல்ஃபி எடுக்கிறான், இது பூரா யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க. நம்மளை ஒரு நாய் சீண்ட மாட்டேங்குது. இந்த தந்தியில் நம்மளை 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூப்பிடுவாங்க, ஷெட்யூல் படி கூப்பிட்டு ஒரு பேட்டி போடுவாங்க. நம்மள 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு 3 ஷெட்யூல் மாத்திர மாதிரி கூப்பிடுவாங்க. புதிய தலைமுறை கேட்டுருவார். இல்லை, அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, இவரை எடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. 4 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம பேர் வெளியே தெரியுது. அதை வச்சு 4 நாளைக்கு யூடியூப்பில் ஓட்டுவாங்க, மீம்ஸ் போட்டு. ஆனால் இவன் டெய்லி காலையில் பார்த்துருந்தா டிவியில் வந்தா இருக்கான், மத்தியானம் வந்தா இருக்கான், சாயந்தரம் வந்தா இருக்கான், எப்படி அப்படின்றக்காக என்னன்னா கூடையே சுற்றினாப்புல கொஞ்ச நாள். அண்ணாமலை கூடையே, அண்ணாமலை போகிற இடத்துக்கெலாம் போகிறது, அந்த யாத்திரை வரும்போது கூடையே கூலிங் கிளாஸை கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி, வெயில் காலம் கண்ணு தெரியாமல் போயிடும், அப்படி இருந்தும் கூட போய் செல்ஃபிக்கெல்லாம் மூஞ்சியை காட்டி கட்சியை வளர்த்தவன் நானுங்கிற உள்ளுணர்வு அவருக்கு அப்படின்னு இருந்தால் கூட என்ன புதுமையாக அவன் பண்ணுறான், எப்படி கூட்டம் வருது இவனுக்கு மட்டும், புரியுதா உங்களுக்கு? இப்போ அகில இந்திய சூப்பர் ஸ்டார்லாம் கேட்பாங்கன்னா, ரஜினி 72 வயசு ஆகுது, இன்னும் எப்படிங்க அவரை ஃபிட்டாக அப்படியே ஹீரோவாகவே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அமிதாப் பச்சனே யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலையை பார்த்தோன்னே ராஜா அப்படியே வயிற்றுல 3 கோடி ரூபா அடித்தோம். நம்ம ஒரு வீடு கட்டிட்டேயா இத்தனை வருஷம் கட்சியில் இருந்து, அதை நான் ஆடிட்டர் வேலை பார்த்துருந்தாலே கட்டியிருப்பேன். என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி கட்சியில் என்னைய வச்சு என் வாயிலேயே நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்லேருந்து விலகுறேன்னு சொல்ல வச்சிட்டாங்க இல்லையா? எனக்கு என்ன 80 வயசு ஆகிப்போச்சு, 65 வயசுலேயே என்னை கட்சியை விட்டு வெளியே அனுப்புனேன் கும்பல் என்னையவே டென்ஷன் ஆக்கி என் ரத்தத்தை எனக்கே கொதிக்க விட்டு அந்த மாதிரி ஆகிட்டார் பாவம், என்னையவே வந்து சொல்ல வச்சிட்டாங்க இல்லையா? அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கார் அண்ணன் எச் ராஜா. அவரெல்லாம் பாவம். அவரை தேசிய தலைவர், உகாண்டா தலைவர், இப்படி ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. சர்வதேச உலக பாஜகவுடைய அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குங்க. மாதிரி ஏதாவது தலைவர்னு போட்டு வச்சு சும்மா உலகம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பிராமணா இருக்க வாய்ப்பு இல்லை, கட்சியின் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா கருநாகராஜன் நான் பிராமின், கட்சி பாரம்பரியம். கருநாகராஜன் ஓரளவுக்கு இந்த வியாபாரத்துக்கு செட் ஆகும். அதான் கேட்டேன். ஒரு 30% 25% தான், அண்ணாமலை அளவுக்கு வராது. அமர் பிரசாத் ரெட்டி அந்த மாதிரி போட்டுருவாங்களோ? கருநாகராஜனை மேல இடத்துக்கு செல்வா கிடையாது, மேலே தெரியாது. கருநாகரனுக்கு டி நகர் தான் தெரியும். டி நகர் தாண்டி ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தா தெரியுமே தவிர அதுக்கு மேலே தெரியாது. டெல்லியில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணது வந்து டெல்லி வரைக்கும் தெரியாது. டெல்லியில் செல்வா கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கருநாகராஜன்லாம் இந்த வியாபாரத்துக்கு கரெக்டான ஆள், சொன்னதை ஏவி விட்டால் செய்யக்கூடிய ஆள், யாருன்னே பார்க்க மாட்டாப்புல. நான் பிராமின் நாடார் வேற அப்படி பண்ணலாம் இருக்குது. கர்நாடகம் அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய சதிகார டீம் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் அறிவுஜீவின்னு ஒருத்தர் இறக்கி விட்டாங்க ரஜினிக்கு அட்வைஸ், அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் தமிழறிமணியை காலி பண்ணப்பட்டாங்கல்ல. அவர் பாவம் நான் கூட இருக்கேன் அப்படின்னு. அவர் என்னன்னா அவரெல்லாம் எங்கே இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி திடீர்னு முளைச்சி வந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஹிடன் லிஸ்ட்லேயே ஒரு 10 பேரை வச்சுருப்பாங்க பிஜேபி. வெளியே யாருக்குமே தெரியாது, அவங்க பொண்டாட்டி கூட தெரியாது ஒரு கட்சியில் இருக்காரு. ஆமாம், அர்ஜுனமூர்த்தி யாருக்கும் தெரியாது. அவரை கொண்டாந்து மாநில தலைவராக போடுவாங்க. அவர் ரஜினிகிட்ட போயிட்டு அவர் ரஜினி ஆரம்பிக்கலன்னு திரும்பி பிஜேபிக்கு வந்துட்டார். ஆமாம், இவங்க தானே அனுப்பி விட்டதை, போய் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு அனுப்பி விட்டதை அவர் அதை கண்டுபிடிச்சி துரத்தி விட்டார், திரும்பி போயிட்டார். எனக்கு இப்போ தாங்க நான் வருது நீங்கள் சொல்லும் போது தாங்க நல்லவள் தமிழறிமணியை போடலாம்லங்க. திராவிடத்தை எப்படியாவது அழிக்கணுங்கிறது லட்சியம்னு சொல்லிட்டு அது மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ இது வியாபாரத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டார்ல, அவர் வியாபாரம் பண்ண தெரியும். அவர் அண்ணாமலை வந்து அடுத்த தம்பியா துணிச்சு வருவார் அப்படி சொன்னாலும் எப்படிங்க அண்ணாமலை போஸ்டிங்கில் போடுவாங்க, அது தெரியுது அவங்களுக்கு. உனைய நீ வந்து அண்ணாமலையே முதல்வர் ஆக்கணும்னு சொல்லும் போது அந்த ஆளை எப்படி அண்ணாமலை ஆக்குவாங்க? ஆனால் அந்த ஆள்லாம் வேஸ்ட்டு, அந்த ஆள்லாம் போட மாட்டாங்க. வியாபாரம் தெரியாதான், வியாபாரம் தெரியணும், ஆட்டையை போட தெரியணும், பிரித்து விற்க தெரியணும், கூறு போட தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான். அமித்ஷா கேடி ராகவன் அமித்ஷா டெல்லியை பார்க்குறாங்க மாதிரி செய்திகள் வந்தாலுமே வாய்ப்பு குறைவு தான். அமித்ஷாவை சந்தித்தாலும் குறைவு தான். அப்படி போட்டாங்கன்னா கட்சி அதோட போங்கா போய் 3% ஆக போகுதுன்னு மீண்டும் நோட்டாக்கு போயிடும். அந்த மாதிரி போயிடும்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலை கூட வந்திருக்கு நான் பிராமின் தான் நிறையா பேர் உள்ளே வராங்க. அவன் திமுக அப்படிக்கா அதை வந்துருக்கா ஒரு சொற்ப பேர் தான் வராங்க. அந்த சொற்ப பேரும் திருப்பி பின்னாடி போயிடுவாங்க. பிராமண தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையாக அவன் ஜீனே ஏற்றுக்காது, புரியுதா அவங்களுக்கு? தலைவனாக ஏற்றுக்காது, ஜீன்லேயே இருக்கு அவனுக்கு. தானானாவிட்டாலும் தன் தசையாடுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது பழமொழி, சாதாரண பழமொழி இல்லை. நீங்கள் யோசிக்கலைன்னா கூட உங்கள் ஜீன் யோசிக்க ஆரம்பிச்சு ஏற்றுக்காது.
இப்போ தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சியிலுமே பிராமின் இல்லையே. சிபிஎம்ல ஒரு காலத்தில் பிராமின் தான், இப்போ கிடையாது. காங்கிரஸ்லையும் கிடையாது. சத்தியமூர்த்தி ஐயரும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜருக்கு பிறகு எல்லாருமே நாயுடு, வன்னியர், தலித்து, கோனார் இப்படி தானே வர்றாங்க. இப்போ மீண்டும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் காங்கிரஸ் கட்சியில். காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபிலையும் வந்ததுன்னா அது இதோட ஒட்டாகுது. இந்த ஒரு தலைவனாக வந்து வரமாட்டாங்க, அவங்களும் வரமாட்டாங்க. பிராமணர்களும் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வரணும்னு நினைக்க மாட்டாங்க. வெளியூரில் உள்ள பிராமணன்னா தமிழ்நாட்டில் தலைவனாக ஒரு பிராமணரை கொண்டு அவங்க கவர்னர் போஸ்ட் நினைப்பான் அந்த மாதிரி. ஆமாம், அவன் நோகாமல் நோன்பு கொண்டாடுறது, ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி இருக்கணும், வெயிலில் அலையக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மாமி மாதிரி நிர்மலா சீதாராமன் நம்ம பாட்டுக்கு வெளியே வரக்கூடாது. அப்படி ஏசியிலே உட்காந்துட்டு எவனோ போட்டு கொடுக்குற பட்ஜெட்டில் நம்ம கையெழுத்தை போட்டு ஜீட்டு ஒரு கையெழுத்தை வாங்கி வாட்சி விட்றது. அப்படியே நாடாளுமன்றத்துக்குள்ளே அவனை 4 பேரை கத்தி பேசிட்டு அப்படியே ஜென்டலாக போயிட வேண்டியது. அப்படி தான் அவங்க விரும்புவாங்க. பாஜகவின் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறத உங்கள் நீண்ட நெடிய அனுபவத்திலிருந்து பாஜகவை 2 வகையாக பிரிச்சிட்டிங்க. நீங்கள் பார்த்த பாஜக வேறு, நீங்கள் இப்போ களத்தில் நின்ற போது, இப்போ இந்த டிஜிட்டல் உலகம் உருவானதுக்கு பிறகு இருக்கிற பிஜேபி வேறு. ஸோ பிஜேபியை வெறும் பிராமின் பார்ட்டி, சனாதன பார்ட்டின்னு பார்த்தது அந்த காலம். இன்றைக்கி அண்ணாமலை மாதிரி ஆட்கள் தான் தமிழ்நாட்டு பாஜகவை விரும்புகிறாங்க. ஸோ கட்சியை உருவாக்கின ராஜா, கேடி ராகவனுங்களுக்கு பார்ட்டி பேட்டனை கூட அவங்க விரும்புறதில்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்ன வேணாலும் கொண்டு வரலாம், திடீர்னு முளைச்சி வரலாம் யாருக்காவது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாக உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து, பாஜகவின் ஓட்டிங் பேட்டர்ன், அவங்களுடைய கொள்கை பேட்டர்ன்லேருந்து விரிவாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.